இன்று ராமர் அவதரித்த ராமநவமி. மனிதனாக பிறந்த ராமர் எந்த இடத்திலும் தான் தெய்வ அம்சம்னு காட்டிக்கொள்ளவே இல்லை. மனிதருக்கு வரும் கஷ்டங்கள் போல கஷ்டங்கள் வந்தபோது நேர்மையாக அதனை கையாண்டார். ஒரு மன்னன் எப்படி நாட்டை ஆள வேண்டும் என்பதற்கு அழகாக ஆட்சி செய்து ராமராஜ்யம் செய்து காட்டியவர். ராமருக்குன்னு நிறைய கோவில்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் சிறப்பான ஒரு கோவில் புன்னைநல்லூர் கோதண்ட ராமசுவாமி கோவில் தஞ்சை மாவட்டத்தில் இருக்குது. தஞ்சையை ஆண்ட மராத்திய மன்னர் நேபாள நாட்டு மன்னரிடம் பெண் எடுக்கிறார். நேபாள நாட்டில் வழக்கம் பெண்ணுக்கு தங்க வைர நகைகள் வெள்ளி பாத்திரங்களுடன் சேர்ந்து சாலக்கிராமமும் துளசி மாடமும் கொடுப்பது. நேபாள மன்னர் மிக பிரம்மாண்டமான சாலக்கிராம கல் கொடுக்கிறார். சாலக்கிராமம் என்பது கண்டகி நதியில் உற்பத்தியாகும் ஒரு கல். அது பெரும்பாலும் உள்ளங்கை அளவுதான் இருக்கும். ஆனால் இவருக்கோ மிக பெரிய சாலக்கிராம கல்லை கொடுக்கிறார்கள். அது விஷ்ணுவின் அம்சமாகவே போற்றப்படுகிறது. எல்லா பெரும்பாலும் சாலக்கிராம மாலை போட்டு இருப்பாங்க. இந்த தஞ்சை ஆண்ட பிரதாப மன்னர் அதை வைத்து 5 அடி உயரத்தில் அற்புதமாக ராமர் சிலை வடிக்கிறார். அதுதான் புன்னைநல்லூரில் இருக்கக்கூடிய கோதண்டராமர் கோவில். ராமர் 5 அடி உயரத்தில் வில் அம்புடன் அழகு ததும்ப காட்சி கொடுக்கிறார். ராமநாமம் என்றைக்குமே நமக்கு வலிமையையும் நன்மையையும் தரும். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையில் ராமாயணம் 2 எழுத்தினார். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். ராமநவமியான இன்னைக்கு அவருக்கு எளிமையான நீர்மோரும் பானகமும் வச்சு நைவேத்தியம் பண்ணாலே போதும். அத்தனை எளிமையான தெய்வம் ராமர்.